ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயர் சர்வவிகனோபசாந்தகே. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். சிம்மராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்று நாம் பார்ப்போம். பொதுவாக சிம்மராசிக்கு குரு பகவான் பஞ்சமாதிபதி, அட்டமாதிபதி, 12ஆம் வீட்டில் வருகிறார். விரய பலன். விரயத்தை எப்படி 12லிருந்து என்ன செய்ய போகிறார், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிம்மராசிக்கு குரு பகவான் 12ஆம் வீட்டில் வருகிறார். அப்போ எந்த கிரகமும் ஏதாவது ஒரு வகை நன்மையை தரும். மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரங்கள் உள்ளடக்கியது தான் சிம்மராசி. ஆன்மீகம், அழகு, கம்பீரம் இவற்றை உடையது தான் சிம்மம். அப்போ சிம்மராசிக்காரங்க எப்போவுமே கெத்தாக தான் இருப்பாங்க, இறங்கி வரமாட்டாங்க. அவங்க ஆர்டர் போடுறதோடு இருப்பாங்க, சரியாக திட்டம் ஒத்து கொடுப்பாங்க, மற்றவங்க தான் அதை செயல்படணும். இவங்களுக்கும் பக்தி இருக்கும், அளவிற்கு மீறிய கோபம் இருக்கும். இவங்க வாழ்ந்தால் மிக டாம்பிகமாகத்தான் வாழ்வாங்க, அல்லது சன்னியாசி போல் வாழ்வாங்க. அப்போ சிம்மராசிக்கு 5, 8 கூடியவர் இந்த குரு பகவான் கோச்சாரத்தில் 12ஆம் வீட்டில் வருகிறார். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லாமல் சொல்ல போகிறார். அப்போ 12ஆம் இடத்துக்கு விரய குருவாகும் போது அட்ட குருவான விரயஸ்தானம் எனும் செலவு, அலைச்சல் அந்த ஸ்தானத்தில் அமர்ந்து விட்டாரே, அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இல்லை ஒரு பெரிய விஷயம்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், 8ஆம் அதிபதியாகி குரு 12ல் போய் மறைகிறனால கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற கணக்கில் ஒரு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவார் இந்த ஒரு வருஷத்தில். கடகத்துக்கு எப்படி செய்கிறாரோ அதே மாதிரி இங்கே பண்ணுவார். அப்போ துர்ஸ்தானம் கெட்டு போச்சு, நல்ல கெடு. ஆனால் ராசிக்கு 5 கூடையவன் 12ல் தான் இருக்கார். ஆனால் இருந்து 4ஆம் வீட்டை பார்க்குறார். 4ஆம் இடம் சுகஸ்தானம், 5 என்பது நிம்மதி, 4ம் நிம்மதி தான். அப்போ குருவினுடைய பாயிலும், அப்போ குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் அடிக்கடி போக வேண்டியது வரும். அப்போ குரு சுப கிரகமாக இருக்கிறனால உங்களுக்கு பெரிய தீமை தரவே மாட்டார். இன்னொரு பெரிய விஷயம், அவருடைய பார்வை சனி மேலே விழுகுது, உங்களுக்கு அட்டமச்சனி நடக்குது. அதனால் இருந்த கொடூரத்தன்மையை இவர் குறைச்சிருவார், பேலன்ஸ் பண்ணிடுவார். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பெரிய பயப்பட வேண்டாம், தைரியமாக போல்ட்டாக இருங்க. எப்போவுமே நீங்கள் போற்ற தகுந்தவர் தான், வச்சத்தவர் தான். அப்போ குருவினுடைய 5ஆம் பார்வை 4ஆம் வீட்டில் விழுகுது. 4னா என்ன? சுகஸ்தானம், அம்மாவோட வீடு, மாத்துருஸ்தானம். அம்மாவுக்கு ஏதாவது நோய்கி வந்திருக்கும் சரியாயிடும், அவ்வளோதான். வீடு கட்டலான்னு நினைப்பீங்க, தடங்களாயிருக்கும். இப்போ கட்ட ஆரம்பிங்க, கட்டுவீங்க, கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்குரிய சூழல் வந்துடும். நிலம் வாங்கலான்னு நினச்சிங்க, வாங்குங்க. பூமி, நிலம், வீடு, வாசல், ரியல் எஸ்டேட், புரோக்கரேஜ் பார்க்குறவங்களுக்கு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். சனியினுடைய தொழிலை யாரெல்லாம் செய்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போ விமோச்சனம் உண்டாகும். எல்லாருக்குமே ஒரு ஹோட்டல் தொழில் பண்ணுறவங்க, சின்னதாக பண்ணுறீங்க, இப்போ பெருசாக பண்ணலாமா, தாராளமாக பண்ணுங்க. குருவின் பார்வை உங்களை கொண்டுவார். பூமிக்கு அடியில் வேலை பார்க்குறவங்க, சுரங்க தொழில் பார்க்குறவங்க, இந்த மாதிரியான உள்ளவங்களுக்கு நல்ல காலம். காலபுருஷனுக்கு 8 கூடையவன், காலபுருஷத்துக்கு 9 கூடையவன், காலபுருஷத்திற்கு 4ல் போய் உச்சமடைந்து அவன் பார்வை எப்படி இருக்கும்? சிறப்பாக இருக்கும். காலபுருஷத்துக்கு 12 கூடியவன் உங்கள் சிம்மத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். நல்ல விரயங்களை தான் வரப்போகுது. அயன சயனம் போகம் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். அப்போ உங்கள் வாழ்க்கை துணைகளை தாயார் மேலே வெகு அக்கறை எடுத்துக்கொள்வீங்க. பூர்வீக நிலங்களில் நல்ல பழுது பார்த்து வேலை பார்க்கலாம். விவசாயம் செழிக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி உண்டாகும். மேல்கல்வி கற்பதற்கு தடங்கல்களை இருந்து அந்த தடையை நீக்கி நீங்கள் வேலை பார்த்து கொண்டே படிக்கலாம். அதற்கெல்லாம் உண்டு. அப்போ கடகத்திற்கு குரு பகவான் அவருடைய பார்வை எங்கே விழுகுது? சிம்மத்துக்கு 4வது வீட்டை விழுகுது, 6வது வீட்டை விழுகுது, 8வது வீட்டில் பார்வை விழுகுது. அப்புறம் என்ன? 4 வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம். 6 என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்களை சொல்லும்.
8ஆம் இடம் என்பது ஊரை விட்டு வெளியில் போய் பிழைக்க சொல்லும். அப்படி போயிட்டீங்கன்னா உறவை பிரிந்து இருந்தால், பூர்வ புண்ணியத்தை விட்டு பிரிந்திருந்தால், குழந்தைகளை விட்டு பிரிந்திருந்தால் செல்வம், குழந்தைகளை விட்டு பிரிந்திருந்தால் செல்வம் செல்வாக்கு. இப்படி பார்த்தீங்களா? அப்போ உங்கள் ராசிக்கு, சிம்ம ராசிக்கு 7 8ல் இருக்கிறான். அப்போ மனைவிக்கு வரக்கூடிய துன்பங்கள், நீங்கள் உள்ளூரில் இருந்தால் தான் பிரச்சனை, வெளிப்பட மனைவிக்கு யோகத்தை கொடுக்குறது 7க்கு 2ஆம் இடம் 8ஆம் இடம், அதை குரு 12லேருந்து உச்சம் பெற்று பார்க்குறது. அப்போ மனைவி வேலைக்கு போவா, மனைவி சம்பாதிக்க ஆரம்பிப்பா. அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு நெருங்கிடும். பூர்வீகத்தில் இருக்கிற நில தொந்தரவுலாம் நீங்கி நன்மை உண்டாகும். உங்கள் வாழ்க்கை தொழிலில், உங்கள் லைஃப் மேலே ஒரு கூட்டு தொழில் பண்ணியிருக்கீங்க, அளவில் கடன் தொல்லை பிரச்சனை ப்ராப்ளங்கள்லாம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவார். இதெல்லாம் சுலபமாக நடக்கும். அரசியல்வாதிகள் மந்திரி பதவி கிடைத்தால் அவர்கள் வீட்டு வசதி வாரியம் அல்லது வேளாண் துறை அமைச்சராக இருப்பார்கள். அப்போ பணத்தை பல இடத்துல முதல்ல கல்வித்துறை, கட்டுமானத்துறை அதெல்லாம் ரொம்ப சிறந்து விளங்கும். அப்போ குருநாதர் 7ஆம் பார்வையாக பார்க்குறார், 6ஆம் வீட்டை பார்க்குறார். குருவனுடைய 7ஆம் பார்வை சமசப்தமாக பார்ப்பார். அப்போ 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம். எதிரி, வம்பு, வழக்கு, கடன், நோய், எதிரி பிரச்சனை, சின்ன சின்ன வழக்குகள். அப்போ குரு பார்த்த இடத்தை விருத்தி செய்வார். அநேகமாக வீட்டு கடன், வயல், வங்கு கடன், தோட்டம், பண்ணை விருத்தி, பண்ணை கடன், குட்டை எடுத்து அதில் மீன் வளர்க்க கடன், கிணறு பம்பு செட்டு கடன், ஆர்ஓ வாட்டர் யூரிஃபையர் வாங்க, மேல்நில தொட்டி சீரமைக்க, இது மாதிரியான கடன்கள் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதெல்லாம் கடனாக வந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் என்னமோ கடனே வராது நீங்கள் என்ன, அவர் விருத்தி பண்ணுவார். ஆனால் விரயம்தான், ஆனால் அது சுபமாக மாற்றுறார். வாழ்நாள் முழுவதும் நன்மை உண்டு. ஒரு சிலருக்கு சோலார் மின்சாரத்துக்கு உண்டான வேலை செய்ய எழுப்புறார். சிம்மத்துக்கு 12ஆம் சிம்மம், அது சூரியன், அது மின்சாரத்துக்கும் உரியது. அப்போ அவருடைய பார்வை என்ன செய்யும்? இப்போ நீங்கள் ஒரு சோலார் மின்சாரம் போடுறதுக்கு அதுக்கு ஒரு பேங்கில் லோனை போட்டு மானியத்தோடு செயல்படலாம். ஆடு மாடு வளர்க்குறதுக்கு ஒரு ஆசை வரும், ஒரு பசுமாடு வாங்கி வளர்க்கலான்னு, அது ஒரு கடனை போட்டு நடக்கும். கடன் வருவதை தடுக்க முடியாது. ஆனால் ஒன்று கவனிக்கணும், கடன்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையின் அடுத்த தளத்திற்கு அழகாக உங்களை இட்டு செல்லும். இப்போ நீங்கள் கடனை கொடுப்பார், அடுத்து 7ஆம் இடத்தை கொடுப்பார் அடுத்த வருஷம் வரும்போது. அப்போ அது ஒரு சுகமாக மாறிடும். அப்போ இப்போ கடன், அதன் மூலியமாக ஒரு வருமானம், ஒரு அனுபவத்தை கொடுப்பார். அதன் மூலியமாக என்ன நடக்கும்? அடுத்த கட்ட நிலைக்கு உங்களை அழைச்சிக்கிட்டு போகிறார். அப்போ எனக்கு கடன் வாங்க பிடிக்காது, கடன்லாம் வாங்க மாட்டேன்னா உங்களுக்கு அத்தனையும் நோயாக மாறிடும். 6ஆம் இடங்கிறது நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன். கடன் வாங்கிட்டீங்கன்னா நோய் வராது, வழக்கு வராது, அதோடு ட்ராவல் பண்ணலாம். இல்லை நான் கடன்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு நோய் வந்துடும். 6ஆம் இடம், 6 என்பது நோய் ஸ்தானம். அங்கே அது சனியினுடைய வீடு. குரு கொழுப்பு அங்கே அனுப்புவார். குருவுனா கொழுப்பு, குருவுனா பெரியது. அப்போ குரு 6ஆம் வீட்டை பார்க்குறாரு அப்படின்னா வயிறு சம்மந்தப்பட்ட, வயிறு உப்பும், செரிமான தொந்தரவு, டிசென்ட்ரி, டாய்லெட் பாத்ரூம் பிரச்சனை, இதெல்லாம் கொடுப்பார். அப்போ சிம்மராசியர் கடன் வாங்கவில்லை என்றால் சூட்டு, கொப்பளம், உடலில் நீர் வற்றி விடுதல், நரம்பு தளர்ச்சி, முழங்கால் வலி, சீல் பிடிப்பது, சிலருக்கு மூட்டு நழுவி விடுவது, வாதம் வரும், இரத்தச்சோகை வரும் போன்ற நோய்கள்லாம் வந்து பாடாயப்படுத்தும். அதுக்கு பைசாட்டுக்கு 2 லட்சம் அதை கடனாக வாங்கிட்டால் போதும். கூடவே எதிரியும் தொல்லையும் வந்துடும். அவன் இந்த குரு பயிற்சியில் கடன் வாங்கி ஒரு வீடு வாங்கிட்டால் கொஞ்ச நேரம் நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். அப்போ கடன் சிம்மத்துக்கு நல்லது. குருவோட 9ஆம் பார்வை, அதுக்கும் கொஞ்சம் நம்ம பார்ப்போம். சிம்மராசிக்கு 12ஆம் வீட்டில் அமர்ந்து குரு பகவான் 8வது வீட்டை பார்க்குறார். 9ஆம் பார்வையாக 8வது வீட்டை பார்க்குறார். அப்போ துன்பந்தரு ஸ்தானம், அதனை குரு பார்க்குறார். அங்கே ஏற்கனவே சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அப்போ அதனுடைய செயல்கள் பெருகும். குரு பார்த்தா ஊதி விடுவார், பெருசாக்குவார். அப்போ உங்களுக்கும் உங்கள் வாரிசுகளுக்கும் இடையே மனஸ்தாபம் பெருகும். இப்போ வீடுகளில் காதல் விஷயங்களில் பெரிய கலவரம் நடந்துவிடும். இந்த காதலர்களுக்கு இடப்பெயர்ச்சி ஏற்படும். ஒரு சிலர் கடலில், நதியில் நீராடும் போது ஒரு விபத்து. அப்போ தண்ணியில் கிணத்துலேருந்து டைவ் அடிக்கிறேன், கடலில் போய் குளிக்கிறேன் அப்படின்னா கவனமாக இருக்கணும்.
வீட்டு பாத்ரூமாக இருந்தால் கூட வலிக்கி விட்டு விழுந்துருவீங்க. யாரோ சோப்பை கீழே போட்டுருமோ அதை நீங்கள் கேர்லெஸ்ஸாக போவீங்க, பட்டுன்னு கீழே விழுந்துருவீங்க. அப்போ வாங்கிய கடனுக்குரிய வட்டி நம்மளுக்கு கழுத்தை நெரிக்கும் போது பூர்வீக இடம் கை கொடுத்து உதவி செய்வார். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பெரிய நன்மை தருவார். குருவுக்குரிய வியாழக்கிழமை விரதம் இருந்து குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வழிபட்டால் நல்லாயிருக்கும். உங்கள் ஊரில் எங்கே கோயில் இருக்கோ சிவாலயத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து வணங்கலாம். பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கும் போகலாம். உங்களுக்கு ஏதாவது ஜாதகம் பார்க்கணும் வைக்கணும்னா ஐயாவிட்ட அனுப்புங்க, பார்த்தாரு. நன்றி வணக்கம். தூக்கி எறிஞ்சிருவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வருத்தத்தை வர வச்சுருவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் நம்மளை பற்றி தவறாக ஏதாவது பேசுகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கும். இதையெல்லாம் காதில் கேட்டு கேட்டு நமக்கே ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தி வாழக்கூடியவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். இந்த பக்குவம் கூட தமக்கு தானே வரும், மற்றவங்களாலலாம் வராது. எப்படி வரும்? தமக்கு தாமே பக்குவத்தை ஏற்படுத்தி வாழக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி மீண்டும் ஒரு நல்ல பாடத்தை, நல்ல பக்குவத்தை, கடந்த காலத்தில் படித்த பாடத்திற்கு இப்போதைக்கு வெற்றிங்கிற பதக்கத்தை கொடுக்கக்கூடிய நேரம். ஆமாங்க, இந்த சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் இது வரைக்கும் மிதுனத்தில் இருந்தவர் கடகத்துக்கு வரார். 12வது வீடு சுபவிரயஸ்தானம் அப்படின்னு பேர். இந்த சுபவிரயஸ்தானத்துக்கு வரதுனால நீங்கள் எதற்காக ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சி வச்சுருந்தீங்களோ, இந்த டைமை, ஒரு காலம், நேரம், பொருள், புகழ், இது எல்லாம் இப்போ பயன்படக்கூடிய நேரம். நீங்கள் என்றைக்காவது ஒருத்தவனுக்கு உதவி பண்ணியிருப்பீங்க, அது இன்றைக்கி லாபமாகும். என்றைக்கோ ஒரு 10,000 ரூபா பணத்தை சேர்த்து வச்சுருப்பீங்க, அது இன்றைக்கி லாபமாகும். என்றைக்கோ ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பீங்க, அன்றைக்கி செஞ்சுருப்பீங்க, அவங்க திரும்பி பிரதிபலன் கொடுக்கக்கூடிய நேரம். அதே மாதிரி ஒரு நேரத்தை மிச்சப்படுத்தி வச்சுருப்பீங்க, அந்த நேரம் இப்போ உதவி பண்ணக்கூடிய நேரம். ஸோ கடந்த காலத்தில் நம்மளுடைய கர்மா பண்ண ஒரு விஷயம், அந்த கர்மா இப்போ திரும்பி பிரதிபலனாக வரப்போகுது. இது நல்ல கர்மா. ஏன்னா 12வது வீடுங்கிறது குரு உச்சம் பெற்ற வீடு. அந்த குரு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பன். உங்கள் ராசியிலே மற்ற கிரகம் நட்பே கிடையாது, குரு மட்டும்தான் நட்பன். சூரியனுக்கு சூரியன் எல்லாரையும் நண்பனாக வச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப நெருக்கமானமாக நமக்கு யாரெல்லாம் தொந்தரவு கொடுக்காதவன், நம்ம பேரை மிஸ்யூஸ் பண்ணாதவன், நம்ம பேருக்கு களங்கம் ஏற்படுத்தாதவனை மட்டும்தான் சிம்மராசிக்காரர்கள் முதல்ல நண்பனாகவே வச்சுப்பாங்க. உண்டா இல்லையா சொல்லுங்கள், மனசாட்சிப்படி சொல்லுங்கள் பிள்ளைகளா. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்கன்னா முதல்ல உங்களை வச்சு அவன் பயன்படக்கூடாது. அதாவது பயன்படக்கூடாதுங்கிற கெட்ட எண்ணம் கிடையாது. சில பேர் பார்த்திங்கன்னா நண்பங்கிற பேரில் பழகிட்டு, நீ தான் இவ்வளோ தூரம் பணம் வச்சுருக்கிய, அது கொடு அப்படின்வான். நீ தான் இந்த பதவி வச்சுருக்கிய, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னுவான். அதை பார்த்தாலே இது சிம்மத்துக்கு பிடிக்காது. ஒரிஜினலாக நண்பனாக இருடா, ஒரிஜினலாக என்னோட இரு. ஒரு உறவுனா அப்படி தான் இருக்கணும். என்கிட்ட பதவிக்காக நான் யார், எனக்குன்னு ஒரு இன்ஷியல் இருக்குது, எனக்குன்னு பேர் இருக்குது, அதுக்கு மட்டும் மரியாதை கொடுறா. என்கிட்ட இருக்கிற படிப்புக்கு, என்கிட்ட இருக்கிற பதவிக்கு, என்கிட்ட இருக்கிற படத்துக்கு மரியாதை கொடுக்காத. அப்படி நினைக்கக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள்ட்ட மட்டும்தான் பழகக்கூடியவர்கள். அவங்கள்ட்ட தான் நீங்கள் ஒரிஜினலாக உண்மையாக பழகுவீங்க. ஆனால் அதே உங்கள்கிட்ட ஒரு பதவிக்காகவோ பணத்துக்காகவோ யாராவது பழகுறாங்கன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச பிறகு அவங்கள்ட்ட நீங்களே விலகி இருப்பீங்க. அப்படியே பழக வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் அப்போ கூட நீங்கள் கரெக்டாக பழகுவீங்க. என்னப்பா வேணும், ரைட், காரியம் முடிஞ்சது, ஹாய் பாய். இதில் மிஸ் ஆகாமல் இருங்க. இப்படிப்பட்ட சிம்மராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி நல்ல நண்பர்களை, நல்ல நண்பன்னா யார் சார், கஷ்டப்படும் போது கவலைப்படாதரா அப்படின்னு சொல்கிறவன் தான். மரியாதை கூட கொடுக்குறவன் இல்லை. கஷ்டப்படும் போது கவலைப்படாதரா, கீழே விழுந்த போது எழுப்பி விட்றவன். அது எழுப்பி விடணுன்னா கூட அவசியம் இல்லை, மருந்து போடுறவன், உண்மையாக இருக்கிறவன், அவனை இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சிடும். கடவுள் அப்படி தான் கண்ணுக்கு காட்டுவார். அப்போ என்னென்னா இதுதான் உங்களுக்கு லிஃப்ட் டைம். இது ஒரு கிஃப்ட் டைம். இந்த லிஃப்ட்டில் தான் கிஃப்ட் கிடைக்குது. இது கிஃப்ட்டில் லிஃப்ட் கிடைக்குதா, லிஃப்ட்டில் கிஃப்ட் கிடைக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கிஃப்ட்டு தான் லிஃப்டாக மாறப்போகுது. அப்போ குரு பகவான் ஒரு கிஃப்ட்டு தராரு, நல்ல லிஃப்டை கொடுக்க போகிறார். அப்போ இது ஒரு நல்ல நேரம். அப்போ ஒரு குருவினால் உங்களுக்கு நல்ல மனிதர்களுடைய துணை கிடைக்க போகுது. நான் இல்லற வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை சார்
அப்படிங்கிறவங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் சந்தோஷம். என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து டேமேஜாக இருக்கிற ஒரு பாயிண்ட்டு கிடச்சா முன்னேறிடுவேன் சார், எல்லா திறமையும் இருக்குது சார், ஆனால் அந்த திறமையை வச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியல, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல சார் அப்படின்னா அந்த வாய்ப்பை ஒரு குரு கொடுக்க போகிறார். இன்றைக்கி நிறைய தெரிஞ்சுங்க, நல்ல மனுஷங்க நல்ல மனிதர்களை நிறைய குருவாக ஏற்றுங்க, பிளெஸ்ஸிங் நிறைய வாங்குங்க, நமஸ்காரம் பண்ணுங்கள், நிறைய காலில் விழுந்து வாங்குங்க, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பிளெஸ்ஸிங் வாங்குங்க. பெரிய மனுஷங்க யாராவது அதுவும் நல்ல மனுஷங்கள்ட்ட ரொம்ப உண்மையை பேசி அவங்கள்ட்ட அவங்களுடைய அன்புக்கு பாத்திரமாகும், இரக்கத்துக்கு பாத்திரமாகாதீங்க, அது வேண்டாம். அவன் நம்மளை பார்த்து இறக்கப்பட வேண்டாம், அது என்றைக்குமே சிம்மத்துக்கு பிடிக்காது. பாவப்பட வேண்டாம், அது சிம்மத்துக்கு பிடிக்காது. அதெல்லாம் தற்காலிகம். நம்ம நல்லா வந்துட்டு அவனை வைத்தறிச்சப்படுவான். உண்மையான ஒருத்தர் இருப்பான், நீ நல்லா வரணும்னு நினைப்பான், அவங்ககிட்ட பேசுங்க, கண்டுபிடிங்க. இதுதான் இந்த நேரம். ஆசீர்வாதம் வாங்குங்க, பிளெஸ்ஸிங். குரு மகான்கள், பல மகான்களுடைய தரிசனம் கிடைக்கக்கூடிய நேரம் சிம்ம ராசிக்கு. ஸோ இந்த நேரம், இந்த குரு பெயர்ச்சி நல்லவர்களை உங்களோடு இணைக்கப் போகிறார் குரு பகவான். அதுவும் சரியாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 20 பிறகு பிப்ரவரி மாதம் 13 2027 பிப்ரவரி 13க்குள்ளே இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு, உங்கள் ராசிக்கு சரியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறார். அப்போ இன்னும் ஒரு கிஃப்ட்டு கிடைக்க போகுது. ஆரம்பத்திலே என்ன பண்ணுறாரு, கிஃப்ட்டுக்கு லிஃப்ட்டு ஏற்றுறாரு, கிஃப்ட்டை கொடுத்து லிஃப்ட்டு ஏற்றுறாரு. அடுத்தது இன்னொரு கிஃப்ட்டை கொடுக்க போகிறார். ஸோ இப்போ அக்டோபருக்கு பிறகு பிப்ரவரிக்குள்ளே இன்னும் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறது, நம்ம புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, நம்ம வலிமையை ஆரம்பிக்கிறது, நமக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது, நல்ல நண்பர்கள் மூலமாக சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுங்க, காதலாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், அது கடைசி கட்டத்தில் தான் வெளியில் தெரிய வேண்டுமே தவிர ஆரம்பத்திலே தெரிஞ்சிடக்கூடாது. ஒரு ப்ராஜெக்டே பண்ணுறீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல தான் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் நடந்ததே மக்களுக்கு தெரிய வரணும். ஆரம்பத்திலேயே இந்த இப்போ சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எத்தனை படங்கள்லாம் அந்த திரைப்படங்களில் பாருங்கள், எத்தனை பேர் பூஜை போடுவாங்க, பூஜை போட்டதோடு நிற்கும். நிறைய படம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது. ஏன்னா பூஜை போடும்போது பயங்கரமாக டெவலப் பண்ணி போட்டுருவாங்க. சில படம்லாம் பூஜை போட்டதே தெரியாது, அந்த படம் நல்ல ஹிட் ஆகும். இந்த பூஜை போடும்போதே அவங்க போட்டு பயங்கரமாக பிரகல்யப்படுத்தி, அதுதான் மிஸ்டேக். வீடு கட்டும் போது பிரகல்யப்படுத்தி மனப்போடுற அன்றைக்கே பார்த்திங்கன்னா எல்லா சொந்தக்காரனையும் கூப்பிட்ருவோம், எல்லா தெரிஞ்சவனையும் கூப்பிட்ருவோம். அதுக்கு பிறகு வீடு எழும்பாது, ரொம்ப கஷ்டப்படும். அது பிஸ்னஸ் அப்படி தான். நீங்கள் பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணும்போது சாதாரணமாக பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுங்கள், ரன் பண்ணுங்கள். பிஸ்னஸ் என்னடா இந்த இடத்துல ஒரு சும்மா இருந்த கட்டடம் ஓப்பன் ஆகிருக்கடா அப்படின்வான். அந்த பிஸ்னஸ் தான் ஹிட் ஆகும். இதை சிம்மராசி தயவு செய்து பயன்படுத்துங்க. இது உங்களுடைய பெரிய லட்சியம். உங்களோட லட்சியம் நீங்கள் தான் கிங் மேக்கர், நீங்கள் தான் மாஸ் ஹீரோ. நான் அதை விட்டுட்டு நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம இப்படிலாம் நம்ம வந்து பிரபலப்படுத்த ஆரம்பித்தோம்னா நம்மளை டவுன் ஆக்கிடுவாங்க. அவன் வெளியில் வரும்போதே, வீட்டுக்கு வரும்போதே பிளான் போட்டு வருவான், என்னடா இவன் நமக்கு மேலே வந்துடுவான் போல இருக்குது, என்னடா பண்ணலாம் அப்படின்னு. இந்த வேட்டைக்காரன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, பார்க்கலன்னா திருப்பி ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த சீனை ஒரு தடவை பாருங்கள். அதில் வந்து ஒரு கேரக்டர் வந்து ஒரு பொம்மை கடை வைப்பார். அவர் ஒரு மந்திரியை கூப்பிடுவார். மந்திரியை கூப்பிட்டு இந்த பொம்மை கடையை திறந்து வைங்கன்னு கூப்பிடுவார். இந்த சீனை ஞாபகம் வச்சுக்கிட்டு சிம்மராசி கவனமாக ஹேண்டில் பண்ணணும். இதுதான் பிளானிங் உங்களுக்கு. அவர் அங்கேருந்து வந்து திறந்து வைப்பார். திறந்து பார்த்துட்டு இப்படியே பார்ப்பார், ஒரே பொம்மை கடை. உடனே அவர் என்ன பண்ணுவார், வந்த வழி, பணம் வந்த வழி, அடுத்து என்ன நடக்க போகுது இதெல்லாம் அவர் சொல்லிடுவார். அந்த மந்திரிக்கிட்ட ரொம்ப நம்பி சொல்லுவார். நல்ல கவனிங்க, ரொம்ப நம்பி சொல்லுவார். இதெல்லாம் அவர் நம்ம மந்திரி கேட்டுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார், விளக்கு அவர் எந்த கையால் விளக்கு ஏற்றுறாரோ அந்த தீக்குச்சியாலேயே அந்த விளக்கை எடுத்து அந்த பொம்மை மேலே போட்டுருவார். ரொம்ப கொடுமையாக இருக்கும் அந்த சீனு. அப்போ அவர் சொல்லுவார், அந்த வில்லன் சொல்லுவார், விட்டா இவன் நமக்கு மேலே வளர்ச்சி ஆகிடுவான் பிள்ளைக்குடா, இவரை வளர விடக்கூடாதுடா அப்படின்வார். இந்த பொம்மை விற்கிறவர் தான் சிம்மராசி. அப்போ பொம்மை வைக்கிறவர் என்ன பண்ணியிருக்கணும், தான் குடும்பத்தில் உள்ளவங்களை கூப்பிட்டு திறப்பு விழா நடத்தியிருக்கலாமே. பொம்மை கடை வச்ச பிறகு அடுத்து சந்திக்க போகிறோம். பார்த்தீங்களா, இங்கே தான் யோசிக்கலாமா? குரு இதெல்லாம் ஐடியா கொடுக்க போகிறார். குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது.
கவலைப்படாதீங்க. நல்ல நண்பர்கள், குருமார்கள், பெரியவர்கள் கிடைக்க போகிறாங்க. ரகசியமாக சில விஷயத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். குரு உங்களுக்கு சுப விரய காலத்துலேயும் ஜென்மத்துக்குள்ளேயும் இந்த ட்ராவல் இந்த 2027க்குள்ளேயே என்ட்ரி ஆகி உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாரு. ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. வாழ்த்துக்கள். என்ன இந்த குரு பெயர்ச்சி பலனை பார்த்தீங்களா? ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ எளிமையாக இந்த குரு பயிற்சியை நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு தோல்விங்கிற ஒரு விஷயம் வராது. நம்ம லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மீட்டை தான் பகவான் நமக்கு கொடுக்க போகிறார். எல்லா சந்தர்ப்பங்களும், நீ சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கும். நாம் பேசக்கூடிய எல்லா செயல்களும் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கும். நாம் நடந்து கொள்ளக்கூடிய எல்லா செயல்களும், நடந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளும் வாழ்க்கையில் ஒரு பயனை கொடுக்கும். ஆக நம்ம லைஃப்பில் எதை சந்திக்கிறோம், எதை பேசுகிறோம், எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிறது வருங்காலத்தில் நமக்கு அது ஒரு பலனை கொடுக்கும். நல்ல வழியில் போயிருந்தால் நல்ல பலனை கொடுக்கும், கெட்ட வழியில் போயிருந்தால் கெட்ட பலனை கொடுக்கும். இதை உணர்த்துகிற நேரம்தான் இந்த குரு பயிற்சி. அதனால் யாருடைய அறிவுரையும் யாருடைய வழிகாட்டுதலையும் அப்படி அலட்சியமாக தள்ளாமல் அந்த வழிகாட்டுதலை, அந்த அறிவுரைகளை முடிஞ்ச வரைக்கும் மனசில் உள்ளே தூக்கி போட்டு வச்சுக்கிங்க. ஸ்டோரேஜ் பண்ணிவிடுங்க. எத்தனையோ விஷயத்தை ஸ்டோரேஜ் பண்ணுறோம். எவ்வளோதோ விஷயத்தை வேண்டான்னாலும் அதை திரும்பி ஏதாவது ஒரு சீக்ரெட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்குறோம். அது மாதிரி இதையும் ஒன்று போட்டு வைங்க. அப்போ பெரிய மனுஷங்க சொல்கிறது, குருமார்கள் சொல்கிறது, நண்பர்கள் சொல்கிறத அது நமக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த குரு பயிற்சியால் வாழ்க்கையில் எல்லாருடைய வளமும் அதிகமாகும். ரொம்ப சிம்பிளாக ஒரு மேஜிக் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பிரதி வியாழக்கிழமை தேர்ஸ்டே நீங்கள் பக்கத்தில் இருக்கிற குரு சன்னதிக்கு போய் குருவை பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாரும் குரு சன்னதிக்கு போய் குருவை ஒரு பிரார்த்தனை. குருக்கிட்ட எப்படி பண்ணணும்? குருவே நமஸ்காரம், குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் நீதான்ப்பா, எல்லாருக்கும் குருவாக இருக்கிற, எனக்கும் குருவாக இருந்து உன்னுடைய பார்வை எனக்கு படும்படி என் வாழ்க்கையை உயர்த்து, மங்களகரமான விஷயங்களை நடத்தி கொடு, இதுக்கு பிறகும் நான் எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துடாதேன்னு குருக்கிட்ட கம்பல்சரி ஒரு பிரார்த்தனையை வைங்க என் உறவுகளே. அதுவும் மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணிக்கு கம்பல்சரி இந்த வீடியோவை உங்களுக்கு இப்போலேருந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோலேருந்து போய் 11 மணிக்கு அலாரம் வச்சுருங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ஒரு சொல், செய்கிற செயல் அன்ற 11 மணிக்கு குருவை உங்கள் வீடியோவில் அப்படி துருக்கி உங்கள் செல்ஃபோன் வச்சுருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரு தட்சிணாமூர்த்தி குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். எங்கேருந்தோ ஒரு நேரலை, ஒரு லைவ் கிடைக்கும். அதுவே உங்கள் வாழ்க்கையோட ஒரு முன்னோட்டம், ஒரு முன் ஆரம்பமாக இருக்கும். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை இந்த சிவஸ்ரீ ப்ளே தமிழ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். குரு வணக்கத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். சிம்மராசி அன்பர்களே, ஒரு அருமையான ஒரு காலகட்டம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் 12ல் விரய குருவாக இருக்கின்றால், ஆனால் அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். மத்தளத்திற்கு 2 புறமும் அடி என்பது போல 2 பக்கம் மத்தளத்துக்கு அடி விழுந்தாலும் இனிமையான ஓசை தானி. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ துரோகங்களுக்கு மத்தியில் விழித்து எழுந்து தன்னம்பிக்கை நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு யோக பலத்தை தான் இந்த குரு பகவான் தரப்போகின்றார். குரு இல்லைங்க, தேவகுருவும் அசுரகுருவும் ஆகிய 2 குருவுமே சிம்மராசியை தூக்கி நிறுத்த போகின்றார்கள். சோடி பிரசனம் என்று சொல்கின்றது. நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியை பற்றியோ, அதே நேரத்தில் ஜென்ம குருவாக அமைந்து விட்டாரே, விரய குருவாக அமைந்து விட்டாரே என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். காரணம் என்னன்னா, சிம்மத்தில் 12ல் ஒரு விரய குரு தானே. அந்த விரய குரு விரயத்தை சுபமாக மாற்றுகின்ற ஒரு வல்லமையை களத்திரக்காரர்கள் சுக்கிரன் 2024 உங்களுக்கு தரப்போகின்றார். அதாவது கதவை மூடினாலும் ஜன்னல் திறப்பதை போல ஒரு நல்ல மாற்றமும் ஒரு நல்ல முன்னேற்றமும் பெறப்போகின்றது.
ஒரு காலகட்டமாகத்தான் அமைகிறது. அதே நேரம் பார்த்துட்டீங்கன்னா அந்த சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் புத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதில் இவர் குரு பகவான் இருப்பதனால நல்ல ஒரு குழந்தை பெறுவதற்கான ஒரு நல்ல மாற்றம், குழந்தை பெறுவதற்கான சூழ்நிலை அமைந்தாலும் கூட அது கொஞ்சம் செலவு வைக்க தான் செய்யும். அதனால அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நல்ல திருமண யோகம் கிடைத்தாலும் அந்த திருமண யோகத்தில் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது இந்த காலகட்டத்தில் சிறப்பது. நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளில் இருந்து ஒரு தீர்வு பெறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமையும். அதாவது ரணம் என்றால் நோய், நீண்ட நாள் இழுத்தடித்த நோய்கள் உங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் இந்த காலகட்டத்தில் அமையும். என்னுடைய அனுபவத்தில் இந்த அஷ்டம சனி காலத்தில் அற்புதமான முன்னேற்றங்களை பெற்றவர்களையெல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன். இழந்ததை திரும்ப பெற்றவர்களையும் நான் சந்திருக்கிறேன். காரணம் நல்ல தசாபுக்தி இறையர்களும் குருவர்களும் அமையுமானால் நல்ல மாற்றம் ஒன்றே ஒன்றுதான் என் மனதுக்குள்ளே இருக்குது. காரணம் என்னன்னா 12ல் பார்த்தீங்கன்னா விரய குருவாக இருக்கின்றார். அந்த விரய குருவை சுபசல குருவாக மாற்றுகின்ற ஒரு தன்மையை அசுர குரு சுக்கிரன் உங்களுக்கு தரப்போகின்றார். அந்த வகையில் பார்க்கும்போது நீண்ட தூர பயணங்களில் ஒரு வெற்றியும் எதையும் போராடி பெறக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த காலகட்டத்தில் அமையும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. நின்று நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு காலமாகத்தான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த விட அவருடைய பார்வை என்று சொல்லுவாங்க. குரு பகவானுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 9. அதே நேரம் சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்த்துட்டீங்க 3, 7, 10. அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவானுடைய பார்வை இருப்பதனால அது கொஞ்சம் தவறான மனிதனுடைய பழக்க வழக்கம் இருந்தால், தவறான மனிதனுடைய தொடர்பு இருந்தால் அது இல்லாமல் பார்த்து கொள்வது சிறப்பு. இந்த காலகட்டத்தை என்னுடைய பார்த்தீங்கன்னா அனுபவ குருவாக, அதெல்லாம் விரய குரு என்று சொல்வதை விட அனுபவ குருவாகத்தான் பயன்படுகின்றேன். ஒரு காரியத்தை செய்யுங்கள், இல்லை என்று சொல்லவில்லை, அதை ஆடம்பரமாக விரலுக்கு தகுந்த வீக்கத்தோடு செயல்படுகின்றால் ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரம் 3 பலமும் தள்ளாடுகின்ற ஒரு காலகட்டம். அந்த 3 பலம் என்றால் தெய்வ பலம், தெய்வ பலம், மனோபலம் என்று சொல்வார்கள். அந்த 3 பலமும் தள்ளாடுகின்ற ஒரு காலகட்டம் இருப்பதனால தெய்வ பலம் அது உங்களுக்கு துணை வரும். அந்த தெய்வ பலம் துணை வரணும், அதுக்கு ஒரே வழிதான். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடம் என்றால் பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியா இருக்காரு, பார்த்துருங்கன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் குரு பகவானுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 12ல் விரய குருவாக இருக்கிறார் என்று சொல்வார்கள். இருந்துட்டு போட்டுமே, நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. இந்த காலகட்டத்தில் எத்தனையோ பேர் என் வாழ்வில் சந்தித்திருக்கின்றேன். அவர்களை எல்லாம் இந்த இடத்தை நோக்கி நகர்த்தி இருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய திருப்பாதம், அவனை நோக்கி நீங்கள் நகர்ந்து விடுங்கள். சிம்மராசி அன்பர்களே, கவலையே பட வேண்டாம். திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு அங்கே தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு உங்கள் கையினால் அபிஷேகம் செய்து பாருங்கள். காரணம், இந்த அஷ்டம சனி காலத்தில் அற்புதமான யோக பலனை அந்த சனி பகவான் தருவார். ஏன்னா சாட்சிக்காரன் காலில் விட சண்டைக்காரன் காலில் விடுவது சிறப்பு தானே. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விரைய குருவாக இருக்கின்றாரெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அந்த ஆலயம் சென்று குரு பகவானுக்கு உங்களால் முடிந்த கொண்டக்கடையாக செய்யப்பட்ட மாலையோ ஒரு மஞ்சள் வஸ்திரமோ அணிங்க. குறிப்பாக சொல்ல போனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மஞ்சள் நிறை ஆடை அணிவது, அதாவது ஆண்களாக இருந்தால் மஞ்சள் நிற சட்டை போட்டுக்கலாம், இல்லை மஞ்சள் நிறத்தில் ஒரு பேனாவை பையில வச்சுக்கலாம். பெண்களாக இருந்தால் அந்த ரவிக்கை சேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மஞ்சள், அதாவது மஞ்சள் நிறம் உங்களோடு இருக்கிற பார்த்திருப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் குறிப்பாக சொல்ல போனால் அரசியல்வாதிகளும் ஆன்மீகவாதிகளும் இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உருட்டு மஞ்சள்னு சொல்லுவாங்க. அந்த மஞ்சளை வாங்கி அருகில் உள்ள அம்மன் ஆலயத்திற்கு கொடுப்பதோ, சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுப்பதோ இந்த காலத்தில் விரைய குருவிலிருந்து காப்பாற்றுவதற்கான ஒரு அற்புதமான யோக பலனை தரும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நல்ல சிந்தனை, நல்ல மனிதனுடைய தொடர்பு, தளராத ஒரு தன்னம்பிக்கை, அதை அத்தனையும் தரக்கூடிய ஒருவர்களுக்கு துணை இருக்கின்றார். காரணம் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துணை இருப்பதனால அவன் ஞானகாரகன் மட்டுமல்ல, கொடுப்பதிலும் அவனுக்கு இணை கிடையாது. அவர் துணை இருப்பதனால குருவும் சனியும் தரக்கூடிய பாதிப்பிலிருந்து உங்களை காக்கின்ற கவசமாக இருக்கின்றார். கேதுவுக்கு அற்புதமான ஒரு தெய்வம் யாருன்னு பார்க்கணும். கேது பகவானை பொறுத்த வரைக்கும் கேதுவுடைய வழிபாடு, கேது ஆலயம் சென்றுதான் வழிபட வேண்டும் என்பதில்லை. பத்ரகாளியினுடைய வழிபாடே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். மகா கணபதியினுடைய வழிபாடு மிக மாற்றத்தை தரும். அருமையான ஒரு காலகட்டம் தான், கவலையே பட வேண்டாம். எந்த வந்தாலும் அதை எதிர்த்து போற மனோ தினத்தை தரக்கூடிய குருவாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையும். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, பொதுவாக சிம்மராசி காலபுருஷனுடைய 5வது ராசி தான் சிம்ம ராசி. இதுலையுமே பாருங்க, ரொம்ப
நீதியான குணம், எப்படி நேர்மையான குணம், வழியில் போகக்கூடிய குணம், தன்மானத்தை பார்க்கக்கூடிய குணம், யார் வந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம், எல்லாரையுமே அனுசரித்து பண்ணக்கூடிய ஒரு லீடரான ஒரு பொசிஷன், எப்படி லீடரான ஒரு வேலையை பார்க்கக்கூடிய வேலை, பொதுமக்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கிறது, குடும்பத்தை பற்றி ஃபேமிலியை பற்றி ரொம்ப சிந்திக்கிறது, பயங்கரமான திறமையான குணம் கொண்ட ஒரே ராசினா சிம்மம் மட்டும்தான். எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. பயந்தா அவ்வளோதாங்க. பயப்படாமல் இறங்குவாங்க. எப்படி பயந்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் பயந்து ஓரமாக தான் நிற்கணும். சிம்மம் இப்போ ஒரு பயங்கரமான தைரியம் உங்கள் பக்கம் வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சிம்ம ராசிக்காரா பண்ணுங்கள். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள். ஒன்றும் கிடையாது. சனி பகவான் எப்படி இருக்காரு மட்டும் பாருங்கள். மற்ற எல்லாமே நீங்கள் கண்ணை மூடிட்டு போங்க, எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றியாக வரும். ஏன்னா உங்களுக்கு எப்போதுமே அவர் பகை கிரகமாக வருவார். நல்லா பாருங்கள். உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சிம்மராசிக்கு விரைய குருவாங்க. சூரியனும் குருவும் நட்பு கிரகம்தான். இங்கே விரைய குருக்கு வேலையே கிடையாது. வேலையே சொல்லக்கூடாது. உங்களுக்கு சொல்லி பயமுறுத்தி விட்ருவாங்க. ஐயோ அப்படி நம்ம ஜாதகம் உள்ள தோஷத்தை கிடைக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தாங்க. தங்கம், பொன், பொருள், நகை, ஒழுக்கம், ஆசிரியர், நிறைய துறைக்குலாம் அந்த குரு வருவாருங்க. காசு பணப்புறங்கிற எல்லாமே குரு தான். எங்கெல்லாம் பதவி உயர்வு வரணுமோ எல்லாமே குரு தான். அப்படிப்பட்ட குரு பகவான் பாருங்கள், அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு தான் உங்களுக்கு நான் பாதிக்காங்கிற விஷயத்தை நான் கொண்டு போகிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. நான் ஏன் சனி பகவானை பாருங்கள். ஏன்னா சனி பகவானை குரு பார்க்குறாரு, அவ்வளோ வேலை முடிஞ்சிச்சு. ஏன்னா குரு உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதிங்க. மனசுக்குள்ளே என்ன இருக்கிறத வெளியில் காட்டக்கூடிய கிரகமே குரு பகவான் தான். 5ங்கிறது என்ன? உங்களுடைய ஆழ்மன எண்ணங்களை குறிக்கும், பூர்வீக சொத்தை கொடுக்கும், குழந்தையை காட்டும், ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவீங்களா அடைய மாட்டீங்களா எல்லாமே காட்டும், ஆன்மீகத்தை காட்டும், குலதெய்வத்தை காட்டும், நிறைய நல்ல விஷயம் 5ஆம் இடத்துக்குள்ள அடங்கியிருக்கு. தெரியுது, அது அதிர்ஷ்டத்தை காட்டும். அப்படிப்பட்ட அதிபதியாக வர்றாரு. அப்போ இங்கே நம்ம எப்படி கெட்டதை சொல்ல முடியுமா? அடுத்து பாருங்கள், 8ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான். நல்லா பாருங்கள், குருவுடைய வீட்டில் தான் சனி பகவான் இருக்கார், மறந்துடக்கூடாது. 8ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கார். ஆனால் உங்களுக்கு 8 கூட யார்? குரு தானே. நான் ஏன் கெட்டது நடக்கிறது தெரியுமா? இதில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த பழமொழியை இப்போ தூக்கி வச்சு பாருங்கள். சிம்மத்துக்கு செம்மையாக இருக்கும். சனி பகவானை குருபான் பார்க்குறாரு. 9ஆம் பார்வை, சிறப்பு பார்வையை கொடுக்குறாரு. 5ம் 9 அவருக்கு சரியாந்திர யோகமான பார்வை. இப்போ இங்கே கெட்டது வருமா? ஒரு சிம்பிளாக உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சிம்மராசியை பொறுத்தவரை. அதனால் விரைய குரு உங்களுக்கு எடுக்க மாட்டார். சூரியன் குருவும் நட்பு கிரகம் தான். இதை தயவு செய்து பாதிப்பை எடுக்கிறதுக்காதீங்க. பிளே தமிழில் யாருமே கர்மா இல்லாமல் அந்த கலியுகத்தில் பிறகு நீங்கள் நினச்சிருக்கீங்க நமக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்கணும். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கர்மா அந்த கலியுகத்தில் கண்டிப்பாக இறைவன் கொடுத்துருக்காரு. அது வேலை செய்யக்கூடிய காலம் தசாபதி தான். உங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்க, ஜாதகம் பார்க்கும்போது இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த காலகட்டம் வருதுங்க, இது நடக்க போதுங்க, இதில் போங்க, இதில் போகாதீங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. அதுக்கான பரிகாரம் தான் நம்ம முனிவர், சித்தர்கள், மகான், ரிஷிமார்கள் நிறைய விஷயத்தை பண்ணுங்க, கண்டிப்பாக மாற்றம் உண்டு. ஒன்றும் இல்லை, சனிபான்பு கெட்டு போயிருந்தால் வேலை இல்லை, அவ்வளோதான். வேலை இல்லை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை. நீங்கள் கேட்டுக்குங்க, எத்தனை நேரம் கேட்டுங்க. சிம்மராசியை பொறுத்தவரை அஷ்டம சனி அப்படியே ஒரு அஷ்டம, அதாவது உயிர் போகாத அளவுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து புழிஞ்சு எடுத்துருக்கோம். நிறைய பேர் சிம்மராசிக்காரங்க பிறந்தது கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க ஜாதகம் எடுத்து பாருங்கள். இது மாதிரி லக்னம் மறைஞ்சிருப்பார். நல்லா பாருங்கள், உயிர் கொடுக்கக்கூடிய கிரகம் மறையக்கூடாது. ஒன்றும் இல்லை, நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குதுங்க. எது யோகமான கிரகமோ அந்த யோகமான நேரம் வரும்போது யோகமான வேலை நடக்கும். எது பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பாக அந்த பலவீனத்தை அவங்க சந்திச்சு தான் ஆகும். அதான் ஜாதகத்தை பார்த்துட்டு அலர்ட் ஆகிக்கணும். ஏன்னா உங்களுக்கு பாருங்கள், திருமணம், வேலை, தாய்மா உறவு, நண்பர்கள், கூட்டாளி, பொதுமக்கள், இதில் ஏதாச்சும் ஒரு வில்லங்கம் மட்டும் இல்லைன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். கேளுங்க சிம்மத்தை, எதுவுமே சொல்ல மாட்டார், ஆமான் தலையாட்டிவார். ஏன்னா 8ஆம் இடத்தை சொன்னீங்க, வம்பு, வழக்கு, பிரச்சனை, கோர்ட்டு, கேஸு, படிவாசம் மிதிக்க வைக்கும். திருமணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை தான் கிட்ட போகும்போது இங்கே தடங்களை கொடுக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா சிந்தனையே இருக்காது. நல்லா படித்த குழந்தை ஏன் படிக்கணும்னு கவலைப்படுவீங்க. தொழிலில் பயங்கரமான வீழ்ச்சியை கொடுத்துருக்கோம். உடம்பு ஆரோக்கியத்தில் திடீர்னு மருத்துவமனைக்கு அட்மிட் ஆகிடக்கூடிய அமைப்பு வந்திருக்கும். திடீர்னு கண்டத்தை பார்த்துருப்பீங்க. எல்லாம் கேட்டு பாருங்கள் சிம்மத்தை. ரீசெண்டாக சொல்கிறேன், கேளுங்க, கண்டிப்பாக ஆமாம். ஏன்னா வீடு கொடுத்த குரு அக்ரம அந்த ஒரு 4 மாதம் புழிஞ்சு எடுத்துக்கிட்டார். 4 மாதத்துக்கு முன்னாடி. ஆனால் 2ஆம் தேதிக்கு அப்புறம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி எல்லாமே நல்லா நடக்கும். ஏன்னா ஏன் இப்படி சொல்ல தெரியுமா? எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தா சிம்மராசிக்கிறாங்க. அதிக ஜாதகம் கொடுத்தீங்க. அதனால் சொல்கிறேன், நிறைய விஷயம் கண்டிப்பாக ஜாதகத்தை பாருங்கள், தசாபதியை பாருங்கள். இப்போ ஏதாச்சும் ஒரு கிரகம் மாறுதான் பாருங்கள், அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும். இப்போ ஏன்னா குரு உச்சமாக இருக்கும்போது எந்த பரிகாரம் பண்ணாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ குரு உச்சமாகும் போது இல்லை தெய்வம் வந்து உச்சமாக உட்காந்துருக்கு. அப்போ எந்த பரிகாரம் பண்ணாலும் சித்தியாகும்ல. இப்போ பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. இப்போ முதல் பண்ணல ஒரு ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கு விரைய குரு வர்றாருல,
ஏன் நான் பாதிக்காதுன்னு சொல்கிறேன், சனி பகவானை பார்க்குறேன், ஒன்றும் இல்லை வேலை கிடைக்கலாம், வேலை உதவி அமைச்சு கொடுத்துருவார். ஏன் காரணம்? வேலைஸ்தானாதிபதி யார்? சனி பகவான் தானே. எப்படி பார்த்தாலும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவர் போகக்கூடிய நட்சத்திரம் எப்படி மே மாதம் 18ஆம் தேதிக்கு அவர் மாறிடுவார். எதில் போவார்? எப்படி ஜூன் மாதம் 18 ஜூன் மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் போகக்கூடிய நட்சத்திரம் எடுத்துக்கிட்டால் மேக்ஸிமம் பூசம் தான். இப்போ பூசத்தில் போகும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பாரு. சனி பகவான் நட்சத்திரம் போய் நேராக சனி பகவானை பார்க்கும்போது வேலை உத்தியத்தில் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேடி வரும். நினச்சி பார்க்காதாலும் வேலை உத்தியில் நல்ல ஒரு மாற்றம் வரும். நல்ல வேலை கிடைக்கும், சூப்பரான வேலை கிடைக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவார் ஜூன் 18. ஒன்றும் இல்லை, வேலை பார்க்குற அதிகாரிலாம் உங்களை கீழே மேலும் ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்தாங்க. அந்த கஷ்டத்தை இப்போ நீங்கிரும் பாருங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது ஜூன் மாதத்துக்கு முன்னே அந்த அறிவுரை காட்டிடும். இல்லைனா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த ஒரு வருஷத்துக்குள்ள பாருங்கள் வேலை உத்தியில் பெரிய அளவு போவீங்க. கடனே இருக்காது. நீங்கள் எந்த பேங்க்கில் போய் லோன் கிடைக்கும். ஏன்னா அவருடைய பார்வை எங்கே பார்க்குறாரு? நேராக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம் கடன் ஸ்தானம் தானே. அங்கே அதை பார்க்கும்போது கடனை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக லோன் கேட்டால் லோன் கிடைக்குங்க. எதிரியை வெல்லுருவீங்க, எதிரியை ஜெயிச்சிருவீங்க. எதிரி ஸ்தானங்கிறது 6ஆம் இடம் தாங்க. குரு 12ஆம் இடத்தை தான் இங்கே பார்க்குறாருங்க. 6 12 விபரீத ராஜகோதர் போய் உட்காந்துருக்கீங்க. நேராக இங்கே பார்க்குறாருங்க. கெட்டவர் கெட்டின ராஜகம் சொல்லுவாங்க. கெட்ட ஸ்தானம் அதிபதி கெட்ட இடத்துல போய் தான் நல்லது பண்ணுவார். அப்போ வழக்கில் ஜெயிப்பீங்க. ஒன்று வீடு கட்டணும், இடம் வாங்கினா இப்போ வாங்குவீங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு நான் ஓப்பனாக சொல்லும்போது என்னுடைய அமைப்பு ராரம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணுவீங்க. இந்த வருஷத்தில் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் பேச்சில் இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. இது எல்லாமே விரைய செலவாக நிறைய பண்ணார். ரெடியாக இருங்க விரைய செலவில். ஏன்னா விரைய குரு விரைய செலவு சுப செலவாக கண்டிப்பாக கொண்டு காட்டிடுங்க. இதுவும் செலவு தான். இது வந்து நல்லதாக சொல்லுவோம், வேற ஒன்றும் கிடையாது. வீடு கட்டினேன், குழந்தைக்கு வீடு கட்டினேன், வண்டி வாங்கினேன், வாகனம் வாங்கினேன், சொத்து வாங்கினேன், இது மாதிரி எனக்கு பிளான் இருக்குது. இப்போ பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் சரி அந்த கேஸை எடுத்துகிட்டு உங்கள் பக்கம் தீர்ப்பாயிரும். இப்போ உங்கள் மேலே எந்த கேஸை போட்டிருந்தாலும் சரி உங்கள் பக்கம் தீர்ப்பு எழுதிடுவாங்க. சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு தீர்ப்பு சூப்பராக இருக்கு. ஏன்னா வழக்க ஸ்தானத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு 9ஆம் பார்வையாக. உங்கள் மேலே எந்த கேஸையும் வழக்கு விட மாட்டார். ஏன்னா உங்களுக்கு குரு நல்லா இருக்கிறாங்க. அப்போ ஜாதகத்தை நல்லா இருக்கான்னு நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி பாருங்கள், தாய் தந்தையோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். இதையும் தாண்டி வெளிநாடு வெளியூரில் வேலை பார்க்குற அனைவருக்குமே ப்ரொமோஷன் செம்ம லக்காக இருக்குது. பார்த்துக்கோங்க வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு. ஏன்னா 8ஆம் இடத்தை பார்த்து 4ஆம் இடத்தை பார்த்து 6ஆம் இடத்தை பார்த்து 8ஆம் இடத்தை பார்க்கலாம். வெளிநாடு வெளியூர் ஸ்தானத்தை அவர் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாரு. நீ வெளிநாடு போ, இல்லை வீடு கட்டு, வெளிநாட்டை உனக்கு பெரிய ஒரு லக்கை வச்சுருக்கீங்கிறார். அப்போ வெளிநாட்டில் உள்ளவங்க நான் லாட்ரி எடுத்த விட இப்போ ஆக்சுவலி இல்லை, கண்டிப்பாக லாட்ரி சீட் அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாமல் ஜாதக பதம் முப்பருங்க உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். ஏன்னா குரு பணக்காரன் இல்லை, பண்ண வெளிநாடு தானே. நேராக ஃபோக்கஸ் பண்ணி 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. திடீர்னு பணத்தை உடனே திணிக்க வைப்பார். ஒன்று நகையை அடை வைக்க பார்ப்பார், இல்லை நகையை கொடுக்க பார்ப்பார், இல்லை பணத்தை கொடுக்க பார்ப்பார். அப்போ திடீர்னு அதிர்ஷ்டம் உங்களுக்கு லக்காக இருக்கும். நிறைய பேர் பாருங்கள், பொதுவாக அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இருந்தால் திருமணத்தில் உள்ள தடங்கள் நீங்கிரும். திருமணஸ்தானத்திலேயே இந்த குரு பகவான் பார்க்குறாங்களா, கண்டிப்பாக குரு சனி நல்லா இருந்தால் இப்போ திருமண யோகம் நிறைய பேருக்கு தேடி வரும். கமிஷன் வியாபாரம், மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, அடுத்து கலைத்துறை, இசைத்துறை எல்லாத்தையும் பெருசாக அதிகம் நீங்களாக இருப்பீங்க. ஏன்னா நிறைய ஒரு மாற்றமாக அதிகமாக காட்டுது. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் போய்கிட்டே இருங்க, போகிற பாதையில் போய்கிட்டே இருங்க. எல்லாமே நல்லதாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கவலைப்பட அந்த குரு பயிற்சிங்கிறது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பயிற்சி. விரைய குரு இல்லை, இது மிகப்பெரிய லாப குருன்னா உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஜாதகத்தில் சனி பகவானை பார்க்குறனால குரு சனி யாரெல்லாம் சனி பகவானால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அதுக்கெல்லாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பெண்களுக்கு பாருங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். அரசாங்க எக்ஸாம் எழுதுறோம் மாணவர்களும் அரசாங்கத்தில் கண்டிப்பாக கிடைச்சிடுவாங்க, மாற்றுக்கிறதே கிடையாது. அரசியல் அரசாங்கம் பெரிய ஒரு பொசிஷனில் போய் நட்சத்திர பலன்களுக்கு போகுமா. முதல் நட்சத்திரம் என்ன, மக நட்சத்திரம். இதுலேயுமே திறமையான குணம், அறிவான குணம், டேலண்டான குணம் நிறைய இருக்கும். யார்? மகத்தில் பிறந்தவங்க. எதுக்குமே கவலைப்படாதீங்க, இறைவன் உங்கள் பக்கம். எதுவுமே பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பாக இருக்கும் உங்கள்கிட்ட. எது வந்தாலும் தயங்காமல் இறங்கிட்டீங்க, எல்லாமே வெற்றியாக மாறும். உங்களுக்கு தோல்விக்கான விஷயமே கிடையாது மக நட்சத்திர பிறந்தவங்க. ஏன்னா கேது ஆதிக்கம், கேது இங்கே பலமாக உட்காந்துருக்கு. வீட்டில் சுபகாரியம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், இந்த குரு பயிற்சியால் நிறைய நல்ல விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நல்ல காரியம் நல்ல விஷயம் உங்கள் பக்கம் வந்துக்கிட்டே இருப்பாருங்க. வருமானம், பொருளாதாரம், லாபம், மேல் படிப்பு, பட்டப்படிப்பு, வேலை வீட்டில் ஒரு ப்ரொமோஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, அடுத்து மருத்துவர், அடுத்து கெமிக்கல் ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், வண்டி வாகன பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாமே சூப்பராக பட்டையை கிளப்புவீங்க. ஏன்னா மகத்தில் பிறந்தவங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. ஏன்னா இப்போ எல்லாமே நல்லதாக வருது, கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம். அடுத்து பூர்வ நட்சத்திரம். ரொம்ப நாகரீகமான குணமும், ஒழுக்கமான குணமும், திறமையான குணமும், ரொம்ப ஒரு கலைகளை விரும்பக்கூடிய குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். கவலைப்படாது, பூர்வத்தில் பிறந்தவங்க எது எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றியாக வரக்கூடிய அமைப்பு இந்த பூர்வ நட்சத்திரம் சூப்பராக இருக்குது. எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேடி வரும். ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவீங்க.
எப்படி ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவீங்க. நிறைய ஒரு மாற்றம் உங்கள் பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, படிப்பு ரீதியாக, கல்வி ரீதியாக நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. எந்த காரியம் எடுத்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. பூரத்தில் போகிறவங்க நல்ல ஒரு பொன்னான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. ஏன்னா இனிமேல் கெட்டது சொல்ல முடியாது. உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் தான். சுப செலவு சுபகாரியம் நிறைய கண்டிப்பாக குடும்பத்தில் நடக்கும் பாருங்க. வீடு, வண்டி, வாகன, சொத்து, வெளிநாடு, வெளியூர், இடம் வாங்குறது எல்லாமே நடக்கும் உங்களுக்கு பாருங்க. அடுத்து உத்திர நட்சத்திரம். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், பொய் சொல்ல தெரியாது, ஏமாற்ற தெரியாது, ரொம்ப திறமையான குணம் கூட நிறைய இருக்கும் உத்திரத்தில் பிறந்தவங்க. கவலையே படாமல் போயிட்டே இருங்க. நீங்கள் உங்கள் லைனில் போயிட்டே இருங்க. எல்லாமே உத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த பிள்ளை டைமில் பார்க்குறவங்களுக்கு. அரசாங்க வேலை, தலைமை பொறுப்பு, வீடு, வெளிநாடு, படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் நிறைய ஒரு விஷயம் சூப்பராக உங்கள் பக்கம் தேடி வரும். எதை எடுத்தாலும் வெற்றியாக மாறும் உத்திரத்தில் பிறந்தவங்க. உலகை ஆளக்கூடிய திறமை கண்டிப்பாக சூப்பராக வேலை செய்யும். அரசியல், அரசாங்கமாக, படிப்பாக, கல்வியாக, வேலையாக, தொழில் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. வரக்கூடிய குருபகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி சிம்மத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.